அம்மா கொண்டு செடி தண்ணி ஊத்துறாங்க. வாங்க பாருங்களே எப்படி பண்ணாரு. என்ன எப்படி பண்றாங்க? உனக்கு எப்படி பண்ணுவாங்க? என்ன கூட தெரியலையே. ஹாய் காய்ஸ், வெல்கம் மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு டே விலாக்கும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பச்சைப்பயிர் தோசை செய்ய போகிறேன் அம்மாவுக்கு. ஸோ அதுவும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பின்னாடி பாப்பா தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க பாப்பாவை காட்டுறேன். இங்கே பாருங்க, பாப்பா தான் இவ்வளோ நேரம் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. மாடிக்கு வந்துருக்குறாங்க. கையா மேலே பார்க்கலாம் வாங்க. கையா மேலே பார்க்கலாம் வாங்க. இதுதான் இங்கே கொய்யா மரம். காட்டு மரத்தை காட்டு பாருங்க. இப்போ தான் பிஞ்சு வைக்குது. காட்டு விடு விடு. இங்கே பாருங்க, இப்போ தான் முக்கெல்லாம் வச்சுருக்குது. இதா இங்கே தெரியாது தெரியாது உனக்கு. தூக்கம் இந்த கீழே போகலாம் போ. ஹாய் गाइस, அம்மா செடிக்கு தண்ணி ஊத்தி போறாங்க. வாங்க பார்க்கலாம். அம்மா கொண்டு செடி தண்ணி ஊத்துறாங்க. வாங்க பார்க்கலாம். இதில் ஊத்துறேன். சரி ஸ்டார்ட் பண்ண. ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? சரிடிமா, ஸ்டார்ட் பண்ணிட்டியா? எனக்கு தெரியல. சரி பாரு. சரிடா. உள்ளார இல்லைம்மா, தம்பி எடுத்து காலையில் எல்லாம் போட்டான். பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ஊற வச்சுட்டு நான் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பச்சைப்பயிர் தோசையும் சட்னியும் செய்யலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவே ஃபுல்லாகவே பாப்பா எடுத்தது தான். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா என்ன ஊற்றுறாங்க. தீப்பை வச்சு அப்போ இந்த ஒன்று இது தீபத்தை எடுத்து அப்போ சுடு வர்றாங்க. பாருங்களேன் எப்படி பண்ணாங்க அம்மா. பாருங்களேன் எப்படி பண்ணுறாங்கம்மா. இங்கப்பா அம்மா வந்து உள்ள வைக்கிறாங்க. அவங்க அந்த கோவிலை இப்போ சுற்றுறாங்க. நான் மாவு வைக்கிறாங்க. அப்போ வந்து இதை எதுக்குறாங்க இப்படி இதை அமுத்து இருக்கேன். சாம்பிராணி சாப்பிடாது எதுக்கு இப்படி இருக்காங்க. அப்போ வந்து சுற்றுவாங்க வீட்டில். சரியா? குடிச்சா என்ன பண்ண என்ன பண்ண? கைப்பற்றுச்சு. கைப்பற்றுச்சா? இப்போ வந்து அம்மா சாமி கும்பிடுறாங்க. வாங்க ஆர்டர் பண்ணிக்கணும். பாருங்களேன் எப்படி பண்ணாரு. என்ன எப்படி பண்ணுறாங்க? உனக்கு எப்படி பண்ணுவாங்க? பாருங்க மேலே இருக்கிற அம்மா என்ன கூட தெரியலையே. அதில் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பச்சைப்பயிர் போட்டுட்டேன். அதில் 2 துண்டு இஞ்சி, சீரகம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் இது சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடலாம். இது வந்து அரைச்சாச்சு. ஸோ ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த பச்சைப்பயிர் பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஊற்றிட்டாச்சு, அரைச்சது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்காக வந்து நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து நார்மலாக எப்போ போல் தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ பச்சைப்பயிறு வந்து மாவில் கலந்து வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து தோசை சுட்டு சாப்பிட்லாம். ஸோ தோசைக்கு வந்து என்ன சட்னி அரைச்சிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி சட்னி தான் அரைச்சிருக்கேன். சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும்.